அன்னியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமினிக்கு தான் ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு ட்ராப்டு வித் அ சைக்கோ ஹஸ்பண்ட், த ஷாக்கிங் லைஃப் ஆஃப் அ ஆக்ட்ரஸ் அண்டர் அட்டாக். ஓகே, உங்களுக்கு டைட்டிலே ஒரு மாதிரி விசித்திரமாக தானே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கோ எஃப்எஃப் தான். இதை வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எஃப்எஃப் அவங்களுக்காண்டி தான். இந்த எஃப்எஃப் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இது சைக்கோ எஃப்எஃப்னால ஜிமினோட கேரக்டரே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக தான் இருக்கும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் ஜிமின் பண்ணுறதில்ல என்னடா இது அப்படின்ட்டு உங்களுக்கே தோன்ற மாதிரி அவர் நடந்துப்பார். ஸோ அவரோட கேரக்டரே இங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக. பட் அப்படி போனால் தான் இந்த எஃப்எஃப் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோடய இமேஜினேஷனில் தான் இந்த ஸ்டோரி ஓடுறனால எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கீங்க. உங்களில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஃபேமஸான ஆக்ட்ரஸ். உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. பட் அதுதான் உண்மை. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. அதுவும் நீங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். உங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. ஜிமினும் அவ்வளோதான், உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பார். உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருந்தால் கூட உங்களை அவர் ரொம்பவே நல்லா பார்த்துப்பார். ஆனால் மற்றவங்கன்னா ஒரு மாதிரி ஜெலஸாக வருது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஜிமின் அப்படி கிடையாது. உங்கள் கரியர் வேறு, உங்கள் லைஃப் வேறு அப்படின்ட்டு பிரித்து பார்க்குற ஆள். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த கேரக்டருக்காண்டியே நீங்கள் ரொம்பவே ஜிமினை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜிமினை பார்க்குறதுக்காண்டி வரீங்க. ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஹெவி லோடாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க. எப்போவுமே நீங்கள் 1/2 அன் ஹவர் ஜிமினுக்காண்டி டைம் ஒதுக்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஈவினிங் போல் வரீங்க. வந்துட்டு ஜிமின் என்னடி இன்றைக்கும் டயர்டாக இருக்கியா என்ன? ஆமாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போய் ஜிமினை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் அங்கே குக் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக மேன்லேயே குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அது ஜிமின் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் என்னடி பண்ணிகிட்ருக்க? எனக்கு டயர்டாக இருக்குது. அப்போ ஜிமின் திரும்பி உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என்ன டயர்டாக இருக்கா செல்லத்துக்கு? ஆமாம் டயர்டாக இருக்குது அப்படின்றீங்க. அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் பிரெயினில் இருக்க எல்லா லோடும் போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்து ப்யூராக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் இன்றைக்கி என்ன மூவி முடிஞ்சிச்சா இல்லை நாளைக்கு தானா? அது இன்னும் இருக்கான். நானும் எவ்வளோ தான் ஆக்டிங் பண்ணாலும் அந்த டைரக்டர் திட்டிகிட்டே இருக்கான். என்ன வேன்னு சொல்கிற? ஆமாம். போதும் நடிக்காத, எனக்கு தெரியாதா நீ எல்லாம் ஒரே ஷாட்டில் எல்லாத்தையும் நடித்து முடிச்சிருவேன்னு? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும் நீ மட்டும் கண்டுபிடிச்சிடல. என்ன பண்ணுறது, நான் அதை உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சே அப்படின்ட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி ஜிமின் எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு நைட்டு வருவேனோ இல்லையோ தெரில, நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. சரி வையன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் சரி அப்படின்ட்டு போக போகிறீங்க. ஜிமின் சாப்பிட்டு போடி. இல்லை ஜிமின் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க. அப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜிமின் அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இல்லை நாளைக்கு ஷூட்டுக்கு நான் வெளிநாடு கூட போகிறதா வாய்ப்பு இருக்குது. போனேன்னா ஒரு 1 வீக் ஆகும் வரத்துக்கு. என்ன வையன்னு சொல்கிற? உன்னை என்னால் பார்க்காம இருக்க முடியாது. எனக்கும் தான் ஜிமின், உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நான் டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் டீப்பான கிஸ் பண்ணிவிட்டு பாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. பட் இது உங்களோட ப்ரொஃபஷனல்ல அவரால் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் உங்கள் இஷ்டப்போக்கில் பண்ணுங்கள், அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் எப்போவுமே. அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காரு. எது இருந்தாலும் நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கார். மேடு அது இதுன்னு யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய வீட்டில் ஜிமின் மட்டும்தான் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே 3 டேஸ் முடியுது. ஜிமின் மட்டும்தான் அந்த வீட்டில் தன்னந்தனியே இருக்கார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்ட்டு யாருமே கிடையாது. அவருக்குன்னு இருக்க ஒரே ஆள்னால் அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அவர் எப்போதுமே உங்ககிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு தான் நடந்துகிட்ருக்கு. இங்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே வெளிநாடு போய் உங்கள் ஷூட்டிங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஷூட்டிங்கை நீங்கள் சீக்கிரமே முடிச்சனால
அப்பா எப்படியோ முடிச்சிட்டோம். இன்னும் 2 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளாட்டியும் நம்ம ஜிமினை போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஜிமின் ஒரு வாரம் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம்னு நினச்சிருக்காரு. பட் நம்ம இப்பயே போனால் ஜிமின் சர்ப்ரைஸ் ஆகிடுவார்ல அப்படின்ட்டு நீங்கள் செம்ம எக்ஸைட்டடா. நீங்கள் 1 வீக் சொல்லிட்டு இருந்தனால இப்போ 5 டேஸ்லேயே முடிஞ்சனால நீங்கள் 2 டேஸ் பிஃபோரே அங்கேருந்து கிளம்பி நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வரீங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பொக்கே வாங்குறீங்க ஜிமினுக்கு கொடுக்கலான்ட்டு. வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போயிட்டு சைலண்ட்டாக உள்ளே போய் பார்க்குறீங்க ஜிமின் எங்கேன்ட்டு தேடுறீங்க. ஜிமினை காணோம். எங்கே? வீடு திறந்து தானே இருக்குது, உள்ளே தானே இருப்பார், எங்கே அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லாக தேடிட்டே இருக்கீங்க. பட் ஜிமினை காணோம். அப்போது உங்கள் காதில் ஏதோ சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஏதோ டக் டக்கு அப்படின்ட்டு எதையோ போட்டு கத்தியை வச்சு குத்திட்டுருக்க மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்கள் என்னடா இது சவுண்டு அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனை வந்து பார்க்குறீங்க. பட் கிச்சனில் யாருமே இல்லை. என்ன இங்கே சவுண்ட் கேட்கல, பட் எங்கே கேட்குது? நம்மளை சுற்றி வீடெல்லாம் ஒன்றும் பக்கத்தில் இல்லை. அப்போ அங்கேயும் சவுண்ட் கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே தான் கேட்குது, பட் எங்கே கேட்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது அந்த சவுண்ட் ஹெவியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ விழுகிற மாதிரி தெரியுதுனால நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அந்த கேப்பில் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே நீங்கள் பயத்தில் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஸோ ஒரு பயத்தில் நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் அங்கே ஒரு மாதிரி அவரோட காலர் பட்டன் 2 ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் கை அவர் பாடியெல்லாம் ஒரு மாதிரி அவர் போட்டிருக்க ஏப்ரன் எல்லாம் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. நீங்கள் ஜிமின் என்ன பிளட்டாக இருக்குது, என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கையில் இருக்க புக்கேவை அப்படியே கீழே போட்டுறீங்க. அது அப்படியே கீழே விழுவுது. அந்த அமைதியான ஒரு பிளேஸில் அந்த பொக்கே கீழே விழுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் கையிலலாம் என்ன ரத்தம்? நீங்கள் இந்த ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன இந்த ரூமில் என்ன இருக்குது? நான் கூட இது வரையும் இந்த ரூமில் போனது இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் பக்கம் வரீங்க. அப்போ ஜிமின் கொஞ்ச நேரத்தில் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லடி, நான் இந்த மீட்டை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பவுல் எடுத்து காமிக்கிறாரு. ஆமாம், அதில் மீட் இருக்குது. நீங்கள் இந்த மீட்டை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? ஏன் கிச்சனில் கட் பண்ணாமல் இந்த ரூமில் கட் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ரூமில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இந்த ஜிமின் தடுத்துட்டு, வயன் சொன்னா கேளு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக அவரை பார்க்குறீங்க. அவர், நீ உள்ளே போனால் பயந்துருவ வயன், அதுக்கு தான் சொல்கிறேன். உள்ளே ஃபுல்லு பிளட்டாக ஒரு மாதிரி இருக்குது, சொன்னால் நீ உள்ளே போகாத அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி லாக் போட்டுறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் தான் இருக்கீங்க. பட் நீங்கள் இந்த ரூம்குள்ளே மட்டும் போனதே கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸியாக சுற்றிட்டே இருக்கனால நீங்கள் வீட்டில் கூட தங்குறது ரேர் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரூம்குள்ளே போனதே கிடையாது. ஜிமினும் உங்களை இதுவரையும் இந்த ரூம்குள்ளே போக விட்டதும் கிடையாது. இது அவரோட வீடு தான். நீங்கள் மேரேஜ் ஆன பிறகு அவரோட வீட்டில் தான் வந்து தங்கிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கூட போகிறீங்க. ஜிமின் கிச்சன் போயிட்டு அந்த மீட்டை ஃப்ரை பண்ணி டிசைனாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி நல்லாவே குக்கிங் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவரோட சாப்பாட்டுக்கு அடிமைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அழகாக அங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஃபுட்டு அவ்வளோ ருசிச்சு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், என்னடி இன்னும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண, ஃபுட் ரெடி ஆகிடும். இல்லை, உங்கள் மேலெல்லாம் பிளட்டாக இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் தொடங்க, எனக்கு அது பார்க்கும் போதே பயமாக இருக்குது. அப்படியா, சரி இரு அப்படின்ட்டு ஜிமின் போய் அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அப்போது அந்த மீட் இருக்கும்ல, அதை டச் பண்ணி பார்க்குறீங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்ன மீட் இவ்வளோ சாஃப்டாக இருக்காதே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், வயன், என்ன ஜிமின் இப்போ என்ன அதை தொட்டுட்ருக்க, தொடாது அதெல்லாம், நீ போய் உட்காரு போ. சரி அப்படின்ட்டு நீங்கள் போய் மறுபடியும் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் அதை வச்சு சமைச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அந்த டேபிளே ஒரு மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி அவ்வளோ டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நீங்கள் ஜிமின் ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. அப்போது ஒரு மைண்டில் ஒன்று ஹிட் ஆகுது. வயன், என்ன ஜிமின்? இல்லை, நீ 1 வீக் ஆகும்னு சொன்ன, இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? அதுவா ஜிமின், ஷூட்டிங் தான் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு. அதனால தான் சீக்கிரமாகவே ஷூட்டை முடிச்சுட்டு உங்களை பார்க்குறதுக்காண்டி ஓடி வந்துட்டேன்.
சரி சரி அப்படின்ட்டு அவருக்கு நீங்கள் வந்தது பிடிச்ச மாதிரியும் காமிக்கல, பிடிக்காத மாதிரியும் காமிக்கல. அவர் பாட்டில் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் சாப்பாடை வெளுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடி இப்போ தான் ஜிமின் நிம்மதியாக இருக்குது. ஜிமின் செம்மையாக இருக்குது ஜிமின், இது என்ன மீட்டு மாதிரியே தெரில, வாயில் போட்டோன்னே கரைஞ்சிருச்சு, எல்லாம் நீங்கள் சமைக்கிறனால தான் அப்படின்ட்டு நீங்கள் பாராட்டி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்கும், ஏன் நல்லா இல்லாமல் போயிட போதான் என்ன, அது மீட்டே கிடையாது, பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கல ஏன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதே உனக்கு குக் பண்ணி தரேன். சரி ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறீங்க. பட் ஜிமின் அந்த மீட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவர் மைண்டுக்குள்ளே எதோ ஓடிட்டுருக்கு. பட் அவர் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சைலண்ட்டாக அவர் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சரி சாப்பிட்டியா, அப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. சரி ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே வயன், இதுக்கப்புறம் என்ன பிளான்? இதுக்கப்புறமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினோட கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சாலே அதோட ரீசன் என்னென்னு ஜிமினுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு ஜிமின் இப்போ வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுனா மட்டும்தான் நீங்கள் ஜிமினோட கையை இப்படி பிடிப்பீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, என்னடி உனக்கு நான் வேணுமா என்ன? எனக்கு நீங்கள் வேணும், எனக்கும் நீ வேணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் உன்னை அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் ஹேண்ட் வாஷ் பண்ணலை. பரவாயில்ல விடு ஜிமின் சரின்ட்டு ஜிமின் உங்களை தூக்கிட்டு அப்படியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் போடுறாரு. போட்டு அவர் டை, அவரோட ஷர்ட் அப்படின்ட்டு கழிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவர் பண்ண அவரை ரசிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமின் எப்படி ஜிமின் நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, பா எல்லோரும் மயங்கிடுவாங்க போல். ஆனால் நீ தான் எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்க போல். ஆமாம், என்ன பண்ணுறது, உங்களை நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஆச்சே நீங்கள், பின்ன அது ஆனால் உண்மைதான், நீ என்னை லவ் பண்ணுற, பட் உன்னை விட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிறாரு. ஓவர் ஆகிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் உங்களுக்கு கீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போது அவர் ரொம்பவே ஹார்ஷாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன ஜிமின், ஏன் இவ்வளோ ஹார்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக, நான் ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்கேன். நீ தானே கேட்ட, இப்போ டயர்டாக இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இப்போல்லாம் உன்னை விட முடியாது, நான் இருக்க வேகத்துக்கு நீ வேற சும்மா இருடி அப்படின்ட்டு அவர் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கிகல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணுறது அது இதுன்ட்டு உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் போட்டு பேசுகிறாரு. அப்போது உங்கள் நெக்கிட்ட அவர் ஒரு மாதிரி அவர் நேல்ஸ் வச்சு கீறிட்டார். நீங்கள் ஜிமின் ஐயோ சாரிடி அப்படின்ட்டு அப்படியே அவர் டங்கை வச்சு லிக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, உன்னோட பிளட்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு ரசிச்சிட்ருக்கேன். ஜிமின் சரி அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அப்படியே செம்மையாக மூட பாக்கி உங்கள் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸை கப் பண்ணி, ஜிமின் நிஜமாவே என் லைஃப்பில் வந்த ஒரு ப்ரெஷியஸான ஒரு பர்சன் தான் அது நீங்கள் தான். நீங்கள் என் லைஃப்பில் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் லைஃபே ஒரு மாதிரி லோன்லியாக போயிட்டுருந்துச்சு, பட் நீங்கள் வந்த பிறகு தான் என் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பேசுறது அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். பட் என்னை பற்றி நீங்கள் மட்டும்தான் எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க ஒரே ஆள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் ஆமாவையன், எனக்குன்னு இருக்கதும் நீ மட்டும்தான், உன்னைய விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா, நீ எப்போவுமே ப்ரெஷியஸ் தாண்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் எனக்கு டயர்டாக இருக்குது, சரி தூங்கு அப்படின்ட்டு ஜிமின் உங்களை தட்டி கொடுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் தூங்கிட்டீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் டெரர் ஆகிட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவர் ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சு ஒரு மாதிரி தடவிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் என் லிஸ்ட்டில் வராத ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். இத்தனை நாள் இருந்தோம், இன்னும் நீ என் லிஸ்ட்டில் வரலையேன்னு ஹாப்பி பட்டுக்கோ, அதை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனையெல்லாம் கண்டுட்ருக்காத அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கனால அவர் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஜிமின் பையன், ஆனால் ஒரு நாள் அந்த மீட் எப்படி
இருந்துச்சோ, மீட்டை நீ எப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டியோ, அந்த இடத்துக்கு நீ கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை விட உன்னோட ஸ்கின், உன்னோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் உன்னைய நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசு இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த மீட் நிஜமாவே மீட் தானா இல்லை வேறு ஏதோ ஃப்ளெஷ்ஷான்னு தெரியல. ஸோ அவர் உங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே தான் ஏதோ இருக்குது. அந்த ரூம்குள்ளே உங்களை இதுவரையும் அவர் விட்டது கூட கிடையாது. ஆனால் அவருக்கு உங்கள் ஃபேஸை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. பட் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாரு. அவர் இப்போ தான் சொல்கிறாரு, வையன், என் கூட இப்படி படுத்திருக்க மாதிரி நீ யார் யார் கூட என்ன பண்ணியிருக்கியோ, ஆனால் உன்கிட்ட ஏன் தெரியுமா நான் பொசசிவே ஆகுறதில்ல. ஏன்னா நான் உன் மேலே உண்மையான லவ் வச்சாதானே பொசசிவ் ஆகுறது அப்படின்ட்டு அவர் நக்கலாக சிரிக்கிறாரு. அப்போது அவர் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணல. பட் அவர் எதுக்கு தான் உங்களை மேரேஜ் பண்ணாருன்னு இது வரையும் தெரியல. பட் அவர் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாருன்னு நீங்கள் வேற ஒரு பக்கம் அப்பாவே நம்பிட்டுருக்கீங்க. பட் அவர் ஏதோ யோசித்து வச்சுட்டு தான் உங்களை அசால்ட்டாக விட்டுட்ருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து அவர் கூட பழகுறவங்க எல்லாருமே ஒரு இல்லைன்னா இன்னொரு விதத்தில் இறந்துதான் போயிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட மறைச்சி வச்சுருக்காரு. அவருக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட ப்ரிட்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் அவர் மேலே லவ்வில் விழுந்து அவரை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அவரை நீங்கள் எப்போ மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஷூட்டிங்காண்டி போயிருப்பீங்க. அப்போ அவர் ஏழப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஏழப்பட்டவங்களால அவ்வளோ ஈஸியாக மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்க முடியாது. ஆனால் ஜிமின் எல்லாருக்கும் வந்துட்டு மட்டனை ஃப்ரீயாக சப்ளை பண்ணியிருப்பார். நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ உங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்ணுறாரு அவர்? அவர் இப்படி தான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஏழப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஃபுட்டை டொனேஷன் பண்ணுவார். அதுவும் மீட்டெல்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு இவரே வாங்கிட்டு வந்து சொந்த காசில் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவார் அப்படின்ட்டு அவர் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவ்வளோ இன்னோசென்ட்டாக சிரித்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஒரு ஒரு தடவை ஒரு பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாலண்டியராக போய் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க. அவர் ஒரு கெஃபேல தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ நீங்கள் முன்னாடி போய் உட்காடுறீங்க. நீங்கள் யார்? என்னை தெரியாதே என்ன உங்களுக்கு? எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சுற்றி ஆடியன்ஸ் எல்லாம் குமிச்சிடுறாங்க. உங்களோட ஃபேன்ஸ் தான் அவங்கெல்லாம். உங்களை மேம் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, இல்லை சைன் போட்டுத்தாங்க, ஆட்டோகிராஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமின் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு, இப்போ எதுக்கு இவன் நம்ம கையை பிடிச்சி ஓடி போயிட்டுருக்கான்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜிமின் கையை நீங்கள் பாட்டில் பிடிச்சிட்டு ஓடி வரீங்க. ஜிமின், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேம் நில்லுங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு தான் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஜிமின் கையை விடுறீங்க. ஜிமின், நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னமும் உங்களுக்கு தெரியல, என்னோடய பேர் வயன், நான் ஒரு ஆக்ட்ரஸ், உங்களுக்கு தெரியாதா? சாரி, நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா டிவியெல்லாம் பார்க்குறது இல்லை, ஸோ உங்களை பற்றி எனக்கு தெரியாது. என்ன இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்களா என்ன அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மேன்லியாக ஒரு மாதிரி 6 பேக்ஸ் வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் முன்னாடியே சொடக்கு போட்டு ஒன்னே தான், என்ன நீ ஆக்ட்ரஸாக இருந்துட்டு போ, அதுக்கு எதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த? அதுவா, அது வந்து நான் வேணும்னு இழுத்துட்டு வரல, ஏதோ ஒரு பதட்டத்தில் உங்களை இழுத்துட்டு வந்துட்டேன். சாரி, உங்கள் பேர் என்ன? என் பேரை நான் அது கொண்டு சொல்லணும்? இல்லை, உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் ஜிமின். ஓ ஜிமினா, பேர் நல்லா இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எங்கே இருந்தேன் உனக்கு என்ன? இல்லைங்க, அது வந்து சரி, நான் சுற்றி வலிச்செல்லாம் பேச தயாராக இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே அவரை ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. அவர் ஒரு மாதிரி வியர்டாக உங்களை பார்த்துட்ருக்காரு. சாரி மேம், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் உங்களை விட்டுட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் கையை வந்து பிடிக்கிறீங்க. அவர் கையை எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே தட்டி விட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இல்லை, எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்கள் ஏழப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்க்கவும் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. நீங்கள் எனக்கு கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. இது வரையும் என் லைஃப்பில் யாரும் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம்
ஒரு பையனை பார்த்து நான் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனதுன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. பட் ஜிமின் உங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்கள் என்ன இவன் எல்லா பசங்களும் என் பின்னாடி திரிஞ்சிட்ருப்பாங்க, பட் இவன் நம்ம யாருன்னு கூட இவனுக்கு தெரியல, இல்லை நம்மளுக்கு இவன் தான் வேணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸாக பண்ணிட்டீங்க. எது கிடைக்காதுன்னு தெரியுமோ அதுதான் வேணுன்ற மாதிரி தான் நீங்கள் அவர் பின்னாடியே திரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அவர் பின்னாடி திரியிறத அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து பப்ளிக்லலாம் போட்டு விட்ருப்பாங்க. இது உங்கள் கம்பெனிக்கு தெரிய வந்து அவங்க எல்லாருமே உங்களுக்கு திட்டியிருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் நீங்கள் ஜிமின் பின்னாடி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு கடுப்பாயிடுது. உங்களை இழுத்து ஒரு சந்துக்குள்ளே போட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும்? எனக்கு உங்களை பிடிக்கல. இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் ஆடி போய் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இது வரையும் அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று அவர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. பட் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கும் யாருமே இல்லாதனால அவருக்கு ஒரு பாசத்துக்கு எங்கிட்டு இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கார். ஸோ அவருக்கு இது பிடிச்சி போனனால அவரும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு அன்றைக்கே லிவிங் டுகெதரில் இருந்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க. அப்போ ஜிமின் சாரி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அது மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஜிமின் சாரி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்ட்டு வெளில கூப்பிட்டு வரீங்க. பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்காண்டி தான் காத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்தோடனே டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமினுக்கு கண் கூசுது. ஸோ அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேட்குறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இவர் தான் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக போகிறாரு, இவர் என்னோடய ஃபியான்சி, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியே ஜிம்னை இழுத்து கிஸ் அடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிடுது. மீன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வந்துடுது நீங்கள் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே தான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கோம். பட் அப்போ கூட நீங்கள் ஜிமினை விடுறதா இல்லை. கம்பெனி எல்லாருமே உங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது வேணாம், இது விட்டுரு, இது உன்னோட கரியருக்கு பெரிய பேக்கேஜாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் கேட்கல. இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் அவர் தான், அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதில் என் முடிவு தான் இது, இதை என்னாலலாம் மீற முடியாது. நீங்கள் வேணால் என்னை கம்பெனிலேருந்து வேணாலும் எடுத்துருங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு என் கரியரை விட அவர் தான் எனக்கு முக்கியம்னு தோணுது அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட கரியரே விடுறதுக்காண்டி போயிட்டீங்க ஜிமினுக்காண்டி. உங்களுக்கு ஜிமினை பற்றி ஆஃப்டர் ஆல் ஒன்றுமே தெரியாது. பட் அவருக்காண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது அவருக்கு தெரிய வருது. அவருக்கு என்ன இந்த பொண்ணு நம்மளை பற்றி இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் இவன் அவளோட ஆக்டிங் கரியரே நம்மளுக்காண்டி விடுறதுக்கு பார்க்குறா அப்படின்ட்டு தான் அவர் அதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பார். உங்கள் மேலே அவரும் லவ்வில் விழுக ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்களும் ஜிமினும் ஹாப்பியாக கிராண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிங்கெல்லாம் விட்டுலான்னு தான் நினச்சிருப்பீங்க. பட் ஜிமின் எனக்காண்டி நீ ஒன்றும் ஆக்டிங்கெல்லாம் விட தேவையில்ல, நீ உன்னோட வேலையை பண்ணு அப்படின்ட்டு உங்களை ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே ஜிமினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிங் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜிமினை டெய்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 hour ஆச்சும் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடியுது. ஜிமின் அதை யோசித்து நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. நீ ஏன் வந்து என் வலையில் மாட்டுவேன்னு நினைக்கலடி. இந்த மாதிரி யாருமே என் வலையில் வந்து மாட்டினது கிடையாது. பட் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். மற்றவங்களாம் என்கிட்ட ஒரு 2 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. பட் நீ என்கிட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருக்க. பரவாயில்லடி வையன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஈவிலாக உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் அப்பாவையாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க.